வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நண்பர்களே, உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. குவால்காமோட ஸ்னாப்டிராகன் SoC உங்களோட டே டு டே லைஃப்ல நல்லா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கா? இல்லாட்டி டிமென்சிட்டி வந்து ஸ்னாப்டிராகனை விட பெட்டரா இருக்கிற மாதிரியான உங்களுக்கு அனுபவம் அதிகமாக கிடைச்சிருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை தாண்டி அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸை வைக்கும்போது சில சமயங்களில் அப்டேட் வந்து ஒரு டிவைஸை இன்னும் பெட்டர் ஆக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்றனால என்னால் அதையும் கான்கிரீட்டாக சொல்ல முடியல. இல்லைங்க, நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கிருக்கீங்களா, அப்டேட்டே பண்ணாதீங்க சொல்ல முடியல. சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Android 11 பேஸ்ட் ஒரு டிவைஸ், சரி பிக்சலே எடுத்துக்கோங்களேன். Android 11 பேஸ்ட் நான் வாங்கியிருக்கேன். Android 12 மெட்டீரியல் வியூ வந்ததுக்கப்புறம் இன்னும் பெட்டர் ஆயிருக்கு. அண்ட் பிக்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ Android 16 அண்ட் 17 வந்ததுக்கப்புறம் இன்னுமே பெட்டர் ஆகுது. அண்ட் நிறைய புது புது ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. எனக்கு எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒன்று மட்டும் தான் நம்மளால பிக்சலில் என்ஜாய் பண்ண முடியுது. நம்ம என்றைக்குமே ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ணவே முடிஞ்சதில்லை. பட் இப்போ ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா, இன்னும் பெட்டராகவே ஃப்ளோட்டிங் பபுள் மாதிரி ஆப்பை மாற்றி 5 ஆப் 6 ஆப்லாம் வச்சு விளையாட முடியுது. இதில் Pixel 10 Pro நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் முதல்ல பே பண்ணிடுறாரு. ஒரு பெரிய டேரிஃப் ஹெஃப்டான அமௌண்ட்டை வந்து அது மேலே போட்டுறாரு. அப்டேட்டே பண்ணாமல் அவரை இருக்க வைக்கிறது சேஃபா, இல்லைனா எனக்கு புரியல. இல்லாட்டி அப்டேட் பண்ணால் ஒரு சில காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு வர வைக்கணுமா, அதுவும் எனக்கு தெரியல. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், சில சமயங்களில் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது வந்து இப்போது டேரெக்டாக விண்டோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி லினக்ஸ் பேஸ்டாக இருக்கட்டும், எதுலையுமே இது வரைக்கும் பக் வந்தது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸில் புது ஃபீச்சர்ஸ் வரும்போது அது கூடவே பக் வரும். அண்ட் இப்போ பாருங்கள் iOS எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பக் ஓஎஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போது ஒருத்தர் வந்து ₹1,00,000 ₹1,50,000 கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கிவிட்டு அவர் அப்டேட்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லணுமா? இல்லைனா ப்ரோ இதில் ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்குது, அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் பண்ணும்போது எப்பயாவது அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள், இப்படி சொல்லணுமா? ஏன்னா இது ஏன் நான் பேசிக்காக கேட்குறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ₹1,00,000 ₹1,50,000 கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கினதில் அப்டேட்டும் ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தான். இப்போ 7 இயர்ஸ் அப்டேட் கொடுக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு பிராண்டு, இப்போ பிக்சலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மோட்டோலாவே இப்போ 7 இயர்ஸ் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அந்த 7 வருஷம் அப்டேட்டுக்கும் சேர்த்து தானே இந்த டேரிஃப் போட்டிருப்பான். நான் இந்த டிவைஸ் வந்து இப்போ சப்போஸ் ₹60,000 வாங்குறேன் அப்படின்னா, அந்த ₹60,000 இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எடுத்து இப்போ நான் முன்வைக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வே ஆஃப் பீயிங் அண்ட் நான் வந்து என்றைக்குமே அப்டேட் பண்ணாமல் இருந்ததில்லை. எந்த ஃபோனாக இருந்தாலுமே கை நமன்றோம் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்டேட் பண்ணி அதில் நிறையா தடவை வந்து நல்லதும் நடந்திருக்கு. சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கு என்ன ஒர்க் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் அப்டேட் பண்ணாமல் இருக்க வைக்கட்டுமா? அதாவது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே வந்து ப்ரோ ஃபோன் வாங்கிட்டீங்க, நீங்கள் அப்டேட்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லட்டுமா? இல்லாட்டி வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரில, அதனால தான் கேட்குறேன். சரியா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத பற்றி நான் தெளிவாக திரும்ப சொல்கிறேன். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு மாதிரியான யூசேஜ் பேட்டர்ன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நம்ம சுரேஷ் ப்ரோ வந்து ஐஃபோன் ஏரில் எனக்கு பேட்டரி நிற்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே ஐஃபோன் ஏர் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லில் 5G ஆன் பண்ணிக்கிறேன். சரியா? ஏர்டெல் 5G வச்சுக்கிறேன். என்னோட வண்டியில் வந்து மொபைல் ஃபோன் ஹோல்டரில் வச்சுக்கிறேன். சென்சார் ஷிஃப்ட் வாயை பழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத விடுங்க, நான் வச்சுக்கிறேன். மேப் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகிறேன். மதியம் வந்து டைம் கரெக்டாக ஒரு 11:30 மணி. இப்போ ஃபோன் சூடாக இருக்குமா? எஸ், ஆப்வியஸாக இருக்கும். அப்போ இது வந்து இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹிட்டா, அதாவது ஒரு த்ரெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆக்சுவலாக வந்து த்ரெட்டு தான். இருக்கிறதுலே ஓவர் ஹீட்டுக்குள்ளே நம்ம எதை கொண்டு போனாலுமே த்ரெட்டு தான், நம்ம பாடியும் சேர்த்து தான். இருக்கிறதுலே டூ மச் ஹீட், அந்த த்ரெஷோல்ட் தாண்டி கொண்டு போகிறது. அடுத்து என்னன்னா, இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போது ஹீட் ஆயிருக்கு. ஸோ பேட்டரி வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் டிவைஸும் ஓவரால் யூசபிலிட்டி ஃபேக்டரில் அன்ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ அதில் 5G ஆன் பண்ணி மேப் ஆன் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தா 2.5 மணி நேரம் SOT வருது ஏரில். 5G ஆன்ல இருந்திருக்கு, மேப் ஓடி இருக்கு, டிராஃபிக் அதுக்கும் 1 ஹவர் கிட்ட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு வைப்போம். அந்த 1 ஹவர் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரெயின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் என் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன். நான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா 80% கன்சம்ஷனில் எனக்கு 2.5 மணி நேரம் தான் SOT வந்திருக்கு. அப்படின்னும் போது என்னோட பார்வை எப்படி இருக்கும்? அண்ட் அதே சமயம் இப்போ சுரேஷ் ப்ரோ வந்து ரொம்பவே கேஷுவலாக யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. அவங்க வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் ஆப்ஸ்குள்ளே போகிறாங்க, அங்கங்கே போயிட்டு வராங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் கன்சம்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா யூடியூப்லையோ, OTT அப்ளிகேஷன்லையோ, இல்லாட்டி ட்விட்டர் எக்ஸ்லையோ இந்த மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், எண்ட் ஆஃப் தி டே வந்து 80% கன்சியூம் ஆயிருந்தது ப்ரோ, எனக்கு வந்து 5.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வந்திருக்குங்கிறாரு. அப்போ நான் போய் சொல்கிறேன்னா அவர் போய் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? ஸோ அப்போ யூசருக்கு யூசர் நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புரிதலும் நம்ம கம்யூனிட்டிக்கு வேணும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் அப்டேட் பண்ண விருப்பப்படலையா, அப்டேட் பண்ணாதீங்க. அதுக்காக கமெண்ட்டில் வந்துட்டு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீ அப்டேட்லாம் பண்ணிடாத, அப்டேட்லாம் பண்ணால் அவ்வளோதான், போயிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, போயிடாதீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு அப்டேட் பண்ணுற விருப்பம் இருக்குன்னா அவங்கள போய் குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ளஸ் அப்டேட் பண்ணால் சில சமயங்களில் ப்ராப்ளம் வருமா? எஸ், வரலாம். ஸோ அந்த தெளிவும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ப்ளஸ் என்னோட கொஸ்டின்ஸ்க்கு தயவுசெய்து ஒரு ஆன்சர் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ரைட்டா?
ஸோ எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா நீங்கள் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் சூஸ் பண்ணுவீங்களா டிமென்சிட்டி சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆப்வியஸாக ஸ்னாப்ட்ராகன் தாங்க சூஸ் பண்ணுவேன். இத்தனை வருஷம் அனுபவத்தில் இது வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக தான் ஃபெயில் ஆயிருக்கு. அதே மாதிரி டிமென்சிட்டி இந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 50-50. ஸ்னாப்ட்ராகனோட ஃபெயிலியர் எப்படி இருக்குன்னு பார்த்தா தின். ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா CEO சாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஒய் OnePlusல 8GB ரேம் மொபைல் வாங்க வேணாம்னு சொல்கிறீங்க, என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரேம் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரோ இஷ்யூவே. இல்லை ஹைலைட் என்னன்னா OnePlus மட்டும் இல்லை, இப்போ ஏதோ கையில் இருக்கல சிக்னேச்சர் இதுலேயே வந்து நீங்கள் சப்போஸ் 12GB ரேமுக்கு பதில் 16GB ரேம் போனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் நல்லாவே பார்க்க முடியுதுங்க. இதில் கூட வந்து நான் ஒரு 4 ஆப் 5 ஆப் ட்ராவல் பண்ணேன்னா ஃபஸ்ட் ஆப்பை தலைவன் போட்டுடுறான். எதனால் அதை போட்டு தள்ளுறான்றது எனக்கு இன்னும் புரிஞ்சிக்க முடியல. சரி இருந்தாலும் இது வந்து அவங்க ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஏன்னா 12GB ரேம் கூட நான் உனக்கு போதாது அப்படின்னு கேட்க தோணுது. இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் 12R யூசர்ஸ் 8GB ரேம் மாடல் வாங்கினாங்க. ஏன்னா அதுவே மோர் தென் எனஃப், நல்ல பில்டு குவாலிட்டி, LTPO பேனல் மோர் தென் எனஃப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அதை வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த 8GB ரேம் என்ன பண்ணி தொலைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டேட்டா காப்பி பண்ணோம், எங்கே வாட்ஸ்அப்லேருந்து காப்பி பண்ணோம், அதை நான் எங்கே பேஸ்ட் பண்ணணும்னா ப்ரௌசர்லேருந்து பேஸ்ட் பண்ணணும். இதில் ஒரு 2 ஆப் இல்லாட்டி இடையில ஒரு எக்ஸ்ட்ரா டாஸ்க் எதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகும். அப்போ அந்த பேஜில் நான் ஃபில் பண்ணதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து 8GB ரேம் மாடல்ஸில் சில சமயங்களில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோ இல்லாட்டி ரொம்பவே லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில லேயர் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் ஆண்ட்ராய்டு ரன் ஆகுதுன்னா அங்கே 8GB ரேம் வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ்ன்னு சொல்லலாம். பட் மற்றபடி ஹெவியாக கஸ்டமைஸ் செய்யப்பட்ட ஸ்கின்ஸ் ரன் ஆகக்கூடிய ஃபோன்ஸ்லலாம் 12GB ரேம் 2026 மினிமம் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது வந்து டிமாண்ட் இருக்குது. நீங்கள் அதிகமான ஆப்ஸ்க்கு இடையில ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா தேவை. ஓகே, ஸோ அதுக்கு தான் சொன்னேன், மற்றபடி வரதும் இல்லை ப்ரோ பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, 8GB ரேம் தான் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டேன், நான் மல்டிபிள் அப்ளிகேஷன் இடையில ட்ராவல் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் 8GB ரேம் மாடல் வாங்கலாம் ப்ரோ. ஓகே ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகவன் என்ன கேட்டிருக்காருன்னா, சிவ ப்ரோ ஐ காட் Origin OS 6 அப்டேட் டுடே. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட Vivo Y400க்கு அப்டேட் வந்துச்சு. ஆஃப்டர் அப்டேட்டு நெக் பேண்ட் கனெக்ட் ஆகியிருக்கும் போது கால்ஸ் அட்டன் பண்ண முடியலை. இப்போ எனக்கு அந்த இஷ்யூ வருமோன்னு பயமாக இருக்குது. ரெடிட்டில் கேட்டால் ஸ்டேபிள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணலான்னா அந்த நெக் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ரீபேர் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று இந்த மாதிரியான ஒயர்லெஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை ரீஸ்டோர் பண்ணலாம். பார்த்துருப்பீங்களா ஃபேக்ட்ரி ரீசெட் மாதிரி ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நீங்கள் பண்ணிங்கனாலும் இது ஃபிக்ஸ் ஆகலாம். அப்பயும் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டு இது வந்து ஒரு ஈஸியான மேட்டர் தான், அந்த நெக் பேண்டை ஒரு தடவை ரீசெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணலாம். அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா சர்வீஸ் சென்டர் தான் விசிட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரோ சிச்சுவேஷன். சரியா, அதுக்காக உங்களுக்கும் அதே பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஃபோன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சில சமயங்களில் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் கேட்ச் இஷ்யூவோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஓவர்லாப்பிங் சிஸ்டம் லெவல் செட்டிங்ஸ் இஷ்யூவோ அதனால் இப்படி ஆகலாம். உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் வரும்னு உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வராது அப்படின்னு உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா LKPD4IX அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இந்த 300GB இஷ்யூ இருக்குது. ரைட்டு, ஏர்டெல் தானே, இவனை யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், 5G யூஸர் தான். அதில் டேட்டா ட்ராக் பண்ணி லிமிட் போட்டு விட்டானுங்க. 300GBக்கு மேலே யூஸ் பண்ணும்போது 50 days நார்மலாக 1.5GB per டேக்கு சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. அப்புறமா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் நார்மல் ஆச்சு. அதுவும் நார்மல் பிளான் தான் கன்டினியூஸ் ஆச்சு. நார்மல் பிளானே திரும்ப கன்டினியூ ஆச்சு. 1.5GB per டே 100% ஃபினிஷ்னு மெசேஜ் வரும். நான் ஹாட்ஸ்பாட் தான் மெயினாக யூஸ் பண்ணுறேன் ஃபோனில், யூடியூப் ரன் பண்ணிடுவேன். அதனால் ஹாட்ஸ்பாட்டில் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். இவனுங்க நம்ம ஹாட்ஸ்பாட் டேட்டா யூஸ் பண்ணுவோம் ட்ராக் பண்ணுறானுங்க அளவுக்கு வந்துட்டானுங்க. அதை ஹாட்ஸ்பாட் டேட்டா தான் இந்த பையன் யூஸ் பண்ணுறானு அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானுங்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஏர்டெல் தேங்க்ஸ் அப்போ யூஸ் ஆகுது. பெரும்பாலும் நிறைய பேர் ஆல்ரெடி என்னடானா இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் அப்போ டெலிட் பண்ணாதான் எனக்கு அன்லிமிட்டட் 5G ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கம்ப்ளீட்டாகவே உனக்கு டேட்டாவை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா தமிழ் கண்ணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா சைபர் கிரைமில் இருந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் வந்திருக்குண்ணா. ஜனநாயகன் மூவி ஷேர் அண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, ஃபைன் கட்டணும் 50,000ன்னு சொல்லி பேமெண்ட் மெத்தடு பிடிஎஃப்பில் கொடுத்து வந்திருக்கா. ஜனநாயக மூவி இவர் என்ன பண்ணார், மெயிலில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது. பண்டல் கட்டி தரவும் சுண்டல் கட்டி தரவும் அந்த மாதிரி இல்லையா, அந்த எலி படத்தில் வர மாதிரி. ரைட்டு, சைபர் கிரைம் மெயில் மாதிரியே இல்லை, இப்படியும் ஸ்கேம்லாம் இப்போ நடக்குது, கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுங்கண்ணா இதை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஜனநாயகன் படம் வந்து யாரோ எங்கேயோ டெலிகிராம்லேயோ இல்லாட்டி எங்கேயோ டவுன்லோட் பண்ணதுக்கு இல்லாமல் சைபர் செக்யூரிட்டிலேருந்து மெயில் வருது. சபா என்னென்னமோ பண்ணுறானுங்களே வர இவனுங்க அளப்பறைக்கு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், அது நம்ம உண்மை தான். கோகுல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
போக்கோ F7 இல்லாட்டி போக்கோ X8 ப்ரோ மேக்ஸா எது வாங்கலாம்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா F7 தான் நான் கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன். F7 ப்ரிஃபர் பண்ண காரணம் என்னென்னா ஸ்னாப் ட்ராகன். ஆக்சுவலாக F7 சூடாச்சுங்க. ஒரு டைம் F7 ஹீட் ஆகுதுன்னு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணது என்னமோ உண்மை தான். ஆனால் 5G டேட்டா ஆன் பண்ணி சும்மா வச்சிருக்கும் போது வார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரிஞ்சு F7ல் X8 ப்ரோ மேக்ஸ், அதாவது F7ல் X8 ப்ரோ மேக்ஸ் மாதிரி இருக்காது அப்படி சொல்ல வரேன். ஆனால் இன்னொன்றுங்க, நான் யூஸ் பண்ணது எப்போன்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த ஃபோன் லான்ச் ஆன புதுசில் அப்போ ஒரு 1 or 2 months அந்த டைமில் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டேட்டா ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அது தேவையில்லாமலாம் வார்ம்லாம் ஆனது இல்லைங்க. மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது ஒரு சில அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணால் X8 ப்ரோ மேக்ஸ் வார்ம் ஆகுது. ஸோ இதனாலேயே நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு என்னமோ F7 பரவாயில்ல, நான் அதுக்கே போகிறேன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இப்போ குவால்காமோட ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ்லாம் யூஸ் பண்ணணும், அடாப்டிவ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது டிமென்சிட்டி SoCயில் இருக்காது. சப்போஸ் நீங்கள் TWS வச்சுருக்கீங்க, அந்த TWSல வந்து உங்களுக்கு ஆப்டெக்ஸ் ரிலேட்டடான கோடெக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து குவால்காம் சிப் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அப்படியும் நீங்கள் யோசிக்கிறதா இருந்தால் F7 போகிறது தான் ப்ரோ, சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, ஃப்யூச்சரில் X8 ப்ரோ மேக்ஸுக்கு பெட்டரான ஒரு அப்டேட் வரலாம். அதுக்கப்புறம் வந்து அது SOTயை அள்ளி தெளிக்கலாம். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அப்படி அள்ளி தெளிக்கிறதுக்கு அவங்க ரெடி இல்லை அப்படின்னும் போது ப்ராப்ளமாக இருக்குன்னா, கடைசி வரைக்குமே இந்த 9500S இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 10 மணி நேரம் SOT தரதுக்கு 9000 mAh வச்சுட்டு சுற்றுதுன்னா அப்படின்னு நம்ம F7க்கே போயிடலாம். ஸோ தான் ஃபேக்ட். ஆனால் மற்றபடி ஸ்பீக்கர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் X8 ப்ரோ மேக்ஸில் நல்லா லவுடாக இருந்தது. அப்புறம் கேமராவை சுற்றி லைட் இருக்குது. லைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு போகணும். புரியுது, வண்டியாக கேட்குறீங்க. சரி, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, F7 நல்ல ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்னா F7ல் நீங்கள் 512 வாங்கிட்டு போயிடலாம் ப்ரோ. ஓகேயா? உங்களுக்கு ஆனால் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா X8 ப்ரோ மேக்ஸ். ஜெகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ கேன் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் அ ஃப்ரீ ஈக்குவலைசர் ஆப் ஃபார் ஐஃபோன் விச் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் ஆன்லைன் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ். ஆக்சுவலாக இது நான் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஞானி இல்லை, எனக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவாகவும் தெரில. நான் என்ன பண்ணேன்னா, ஆப்பிள் மியூசிக் அதை தான் நான் லிசன் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். ஐஃபோனில் ஆப்பிள் மியூசிக் ஓப்பன் பண்ணி லிசன் பண்ணுறேன். அப்படி லிசன் பண்ணும்போது அதுக்கு நான் மியூசிக் ஆப்குள்ளே போய் ஈக்குவலைசர் அதெல்லாம் மாற்றிக்கிட்டேன் ப்ரோ, சரியா? அங்கே மட்டும் நான் ஈக்குவலைசர்லாம் மாற்றிக்கிட்டேன். மற்றபடி வந்து சிஸ்டம் வைடுக்கு நான் செக் பண்ணேன். ஒரு சில ஆப்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது ப்ரோ. வருஷத்துக்கு 2000 ரூபா பே பண்ணு, வருஷத்துக்கு 3000 ரூபா பே பண்ணுலாம் வருது. இப்போ ஈக்குவலைசருக்கு 3000 ரூபாயா? இல்லை புரியல, அப்படி தான் இருந்தது. ஸோ நம்ம நண்பர்கள் யாருக்காவது தெரியும், iOSல ஈக்குவலைசர் ஆப் ஒன்று தெரியும், அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டில் தெரியும் அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கள். பாருங்களேன், நான் ஃப்ரீன்னு கூட கேட்கல. ஒரு 50 ரூபாய்க்கோ இல்லை 100 ரூபாய்க்கோ ஏதாவது ஆப் இருந்ததுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். ரொம்ப தலைவலியாக இருக்குது இந்த ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டமில். ஒரு ஈக்குவலைசருக்குலாம் அப்படி கெஞ்ச விட்டிங்களா டே. அடுத்து ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ திஸ் ஃபோன் ஆர் X8 ப்ரோ மேக்ஸ் விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஃபார் கேமிங் அண்ட் லாங் டேர்ம் ப்ளீஸ் ரிப்ளை. எனக்கு எப்படி இருக்குன்னா, ரெனோ சரி இந்த மாதிரியான ஃபோன்லாம் வந்து எப்படின்னா, ரெனோ வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் கிடையாது ப்ரோ, சரியா? ரெனோ வந்து கம்ப்ளீட் கேமரா ஃபோன் ப்ளஸ் மீடியா, கேமரா ப்ளஸ் மீடியா. ஆனால் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஹார்ஷாகவும் இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் மற்றபடி வந்து எல்லாருமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட்டு போய்டும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலர் சயின்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் ரெனோ 15 ப்ரோ மினி வேறு இருக்குது. ஆனால் ப்ரோ வந்து சீரியஸாக சாலிடாக கொஞ்சம் பெரிய ஃபோன் மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு சில USB வச்சுருக்காங்க மினியை கம்பேர் பண்ணும்போது. LTPO பேனல்லாம் உங்களுக்கு ப்ரோவில் தான் இருக்குது. ஸோ 15 ப்ரோ வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேமரா அண்ட் மீடியா நினச்சிங்கன்னா 15 ப்ரோ போதும் ப்ரோ, சரியா? இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேமிங்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா iQOO 15 இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு OnePlus மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் Nord 6 போனாலே போதும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு சாலிடான ரொம்ப ரொம்ப லவுடான ஒரு ஸ்பீக்கர் வேணும், 9000 mAh பேட்டரி வேணும், அதில் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் இந்த டிவைஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு X8 ப்ரோ மேக்ஸ் வரும். பட் நல்லா யோசித்து நிதானமாக டிசைட் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரு கன்க்ளூஷனுக்கு சீரியஸாக வர முடியாது ப்ரோ. ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க ப்ரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்கன்னு. அப்படி கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. இப்போ நான் ஏதாவது ஃபோன் என்ன கேட்குறீங்க, நீங்கள் என்ன ப்ரோ ஃபோன் வாங்குவீங்க அப்படின்னா, வெக்கமே இல்லாமல் நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் பிக்சல் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு. பட் என்னோட டிமாண்ட்ஸ்க்கு அது போதும். ஒரு பிக்சல் 9A 10A மாதிரியான ஃபோன் எனக்கு மோர் தென் எனஃப். அதுவும் 9A கூட நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறதை விட 10A வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப யோசிக்கிறேன், என்னோட டிமாண்ட்ஸ்க்கு என்ன போதும் அப்படின்னு எனக்கு தோணும்ல. எனக்கு சீரியஸாகவே 10A போதும் ப்ரோ. நான் அப்படியே பயங்கரமான கேமாக ப்ரோ ஆடிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமா, ட்ரிபிள் கேம் அந்த மாதிரி ஏதாவது ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கேஷுவலான யூசர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு மேட்டரே இல்லை. ப்ளஸ் எனக்கு வந்து கேமரா ரொம்ப முக்கியம். அது ஓரளவுக்கு நான் யோசிப்பேன், வீடியோ as well as ஃபோட்டோஸ். அண்ட் அப்படி பார்க்கும்போது கூட பிக்சல் 10A மாதிரியான டிவைஸ் வந்து எனக்கு ஃப்ரண்ட் கேமராவில் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு சந்தேகம் இருக்குது. ஃபோட்டோவில் சொல்கிறேன், வீடியோவில். ஏன்னா பிக்சலோட அல்காரிதம் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வச்சு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பின்னாடி இருக்க செவரை ஃபோக்கஸ் பண்ணோம். அது இன்னும் கூட அவங்க உருப்படியாக ஃபிக்ஸ் பண்ணல. அந்த பிரச்சனை இன்னும் இருக்குது. கையில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தால் சூப்பராக இருக்குது. ஒரு vlog மாதிரி கையில் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிட்டேன்னா பாதி நேரம் சொதப்பிடுது. ஸோ அதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஷ்ரெக் என்ன கேட்டிருக்காருன்னா 4K 60 FPSல வீடியோ எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கு வைஸ் வர்ஸா கேமரா சுவிட்ச் மாற்றிக்க முடியுமா? நார்மலாகவே முடியாதா? நார்மலாவா? அதாவது எப்பயுமே யூஸ் பண்ணிடலாமே ப்ரோ. பிட்வீன் இது வந்து 4K 60 FPSலேயே போகலாம். இப்போ பாருங்களேன், நீங்கள் ரெனோ யூஸ் பண்ணுறீங்கன்னா பிட்வீன் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து X300 யூஸ் பண்ணுறீங்கன்னா 4K 30 FPSல பிட்வீன் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட கண்டிஷன்ஸில் நீங்கள் பிட்வீன் சென்சார்லாம் ட்ராவல் பண்ணலாம். ஓகே ரைட்டு. அப்புறம் சந்தோஷ் ப்ரோ, ஹாய் சிவா ப்ரோ, ஆஸ் பர் யுவர் வீடியோ அபவுட் ஆப்பிள் மியூசிக் ஐ ஸ்டார்டட் த ட்ரையல் ஃபார் 5 யூசர்ஸு. த குவாலிட்டி இஸ் குட்டு பட் சர்ச் ப்ரோ கரெக்டு. ஃபுல்லாக படிச்சிடுறேன். சாங்ஸ் வந்து ஆப்பிள் மியூசிக் இஸ் ரியலி ஒஸ்ட் வென் கம்பேர்ட் டு யூடியூப் மியூசிக்கு. We can't search using words for the song. We need to search the full title to get the Apple Musicல கிடைக்கிறதுக்கு. நான் தேடுறதெல்லாம் கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. Whole Google options to its iOS which is neither possible for them. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா இன்றைக்கி இல்லை ப்ரோ, என்றைக்குமே ப்ரோ, நிறைய நாள் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஆப்பிள் மியூசிக்கில் ஹை ரஸ் இருக்கா? எஸ். லாஸ்ட்லெஸ் இருக்கா? எஸ். ஆனால் ஹைலைட் என்னென்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன், எந்த நேரத்தில் நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறதுல வந்து எப்பயுமே கூகுளோட யூடியூப் மியூசிக் நல்லா இருந்திருக்கு ப்ரோ. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து என்னை யோசிக்க தான் வைக்கிது அதிகமாக. யூடியூப் மியூசிக் தான் நான் பர்சனலாக ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். நிறையா வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நான் வந்து ஒரு ஐஎம் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஹைரஸில் நான் வந்து ஃபைல் போட்டு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கும் போது ஒரு MP3 ஃபைல் வேணால் ஆஃப்லைனில் வச்சிருப்பாங்க. எல்லாருமே ஃப்ளாக் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்தளவுக்கு ப்ரோ டெஸ்டிங் அண்ட் கண்டென்ட் பண்ணுற ஒரு சில சேனல் சீரிஸாக இருக்குது ப்ரோ. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ துல்லியமாக என்னென்ன ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, ஒரு ஹியூமன் இயர் கெனாலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது இந்த ஐஎம் எப்படி சவுண்ட் பண்ணோம், அந்த சவுண்டில் எங்கெல்லாம் நாய்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, டிஸ்டார்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது வரைக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கு செட்டப்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிலர் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன் டெஸ்ட்லாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. நான் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு பர்சன். ரொம்ப அப்படி ப்ரிசைஸாலாம் உள்ளே போகிற ஆள் கிடையாது. எனக்கு கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அண்ட் இயர் கெனால் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். சென்சிட்டிவிட்டி வேரிஸ் பிட்வீன் யூசர்ஸ். அது பிட்வீன் ஒவ்வொருத்தருக்கு இடையிலையும் வந்து இதுலேயும் வித்தியாசங்கள் இருக்கும். வாய்ஸ் அண்ட் லவுட்னஸ்லேயும் வித்தியாசம் இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா கேட்குறதுல சொல்ல, பேசுகிறதுல கூட பாருங்களேன், ஸ்மெல்லிங் எபிலிட்டி, சீயிங் எபிலிட்டி எல்லாத்துலேயுமே வந்து ஹியூமன்ஸ் கடையிலே வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டேட்டானே சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ, க்ரீன் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஷேட் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மல்டிபிள் ஷேட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலருக்கு தெரியலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடு. அடுத்து என்னென்னா ஆப்பிள் மியூசிக் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி என்னென்னு தெரியும்னு தெரிஞ்சு நீங்கள் போகிறதா இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருப்பேனே தவிர எப்பயுமே ஆப்பிள் மியூசிக் வந்து நான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ப்ரோ. இப்போதைக்கு என்னென்னா இந்த ஸ்பாட்டிஃபைக்கும் ஆப்பிள் மியூசிக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணியிருப்போம். பேசிக்காக ட்ரை பண்ணியிருப்போம். டேக் வச்சு எதில் வந்து ஹை டேட்டா புஷ் பண்ணுது அப்படின்லாம் பார்த்துருப்போம். எல்லாமே புஷ் பண்ணுது, பண்ணலன்னு இல்லை. ஆப்பிள் மியூசிக் இன்னும் சாலிடாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் நிறைய ட்ராக்ஸில் புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியுது, லாஸ்ட்லெஸ்ஸு. ஸோ அதுதான் வந்து அட்வான்டேஜ் இந்த இடத்துல. ஸோ அதை கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக இதில் தான் இருந்து ஆகணும் ப்ரோ. அப்படி இல்லைனா லோக்கலில் வந்து நீங்கள் வேவ் ஃபைல்ஸ் எதாவது டவுன்லோட் பண்ணி லோக்கலில் வேவ் ஃபைல்னால் இப்போ எங்கேயாவது கிடச்சதுன்னா உங்களுக்கு 300 MB 250 MB 350 MBன்னு கிடைக்கும் ஒரு பாட்டு. ஆனால் குவாலிட்டி அல்லோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹை நல்ல லாஸ்ட்லெஸ் அப்படின்னு காட்டும், டேக்கே காட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். ரைட்டு. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.